இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு என்ன வாக்குத்தத்தம்னு பார்த்துருவோமா? சங்கீதம் 68:1 வாசிக்க கேட்போம். தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். தேவன் எழுந்தருளுவார். ஆமென். சோத்ரம். அவர் எழுந்தருள்னா அது நம்முடைய வாழ்க்கையில் போதுமான விஷயம். அவர் எந்திக்கணும். அவர் எழுந்து அருளுவார். ஆமென். அதான் எழுந்தருளுவார். என்ன அருளுவார்? பலன் அருளுவார், சுகம் அருளுவார், தைரியம் அருளுவார், நம்முடைய குறைவை நிறைவாக்குவார், நமக்கு பிள்ளை செல்வங்களை அருளுவார், நன்மைகளை அருளுவார், ஆசீர்வாதங்களை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, மேன்மை எல்லாவற்றையும் அருளுவார். தேவன் எழுந்து அருளுவார். அவர் என்ன செய்யணுமோ நமக்காக. அதனால தான் சீசர் இயேசுவை போய் எழுப்புனாங்க. சாவ போகிறோம், காற்றடிக்கி, கடல் கொந்தளிக்கி. உங்கள் வாழ்க்கையில் கூட இப்போ காற்றுங்க, கடல் அலையும் பொங்கிட்டு இருக்கலாம், குடும்பத்தில் அலை அடிச்சிட்டு இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸில் அலை அடிச்சுக்கிட்டு இருக்கலாம். என்ன செய்யுது? கர்த்தர் எழுந்தரலாம், தைரியமாக போங்க. அவர் எழுந்து அருளினால் அங்கே என்ன நடக்குமா? சத்துருக்கள் என்ன சிதறுண்டு போவார். வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் எழுந்தருளினால் சத்துருக்கள் என்ன செய்வாங்க? சிதறுண்டு போவார்கள், சிதறி போவாங்க, ஓடிடுவாங்க. பிரச்சனை ஓடிடும், போராட்டங்கள் ஓடிடும். அவர் மற்றபடி எவர் வேணாலும் எழும்பட்டோம். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், பயப்பட மாட்டேன். பாருங்க எவ்வளோ அற்புதமாக அது ஐயா பெர்க்மான் சாஹிப் படிக்கிற பற்றிலாம். ஏன் பயப்படணுங்க? அவர் எழுந்தர்லாம் ஓட வேண்டிய தானாக ஓடும். துண்டை காணும், துணியை காணும் ஓடும். உங்கள் பிரச்சனை எல்லாம் விலகும். நீங்கள் நல்லா தோத்திரம் பண்ணி நல்லா பாட்டு பாடி ஆராய்ச்சிட்டு போங்க. அவளை எழுந்தரலாம் போதும். அங்கே வாசிக்கிறோம் இல்லையா? பகைக்கிறவருக்கு முன்பாக ஓடி போகிறார். உபாகம் 28 வாசிக்கிற ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போயிடுவாங்களாம். வாரது மொத்தமாக வரும். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? இதே நாட்களில் எல்லாம் செதறு ஓடாமல் இருங்க. ஒருத்தன் பட்டு எடுத்து ஒருத்தன் போட்டு உடச்சி, ஒருத்தனை வெட்டி ஒருத்தன் செத்தான் பாருங்க. அதுதான். அதனால் நமக்கு இந்த ஆண்டு அது நடக்கும். எது நடக்கும்? சத்துருக்கள் சிதறி ஓடுததை யோபு சொன்னமே, அந்நிய கண்கள் நம்முடைய கண்களே காணும். ஏன்னா நம்ம கூட இருக்கிற அவ்வளவு பெரியவர். ஆமென். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், என் கூட கர்த்தர் இருக்கிறார், தேவனுடைய வல்லமை இருக்கிறது. சத்துருக்கள் ஓடணும், திசை தெரியாமல் ஓடணும். அப்படின்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எழுந்தரணும். அவர் எழுந்தருளுவார் நமக்காக. அதுதான் மோசே சொன்ன, உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகாது. ஓடிடுவாங்க, சிதறுண்டு போவாங்க. பெரிய கூட்டமே வந்துச்சு. போன போக்க பற்றிலாம் அட்ரஸ் தெரியாமல் வேறு மோசடி நாட்களில் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எத்தனை கூட்டம்னு நினைக்கிய அவ்வளவு சிதறப்பட்டு ஓட வைத்தார். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, அடிக்கு மேலே அடி, விழுகைக்கு மேலே விழுகை, நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம். இந்த ஆண்டில் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் வியாபாரத்தில் எழுந்தருளே நம்மை கெடுக்கிற சத்துருக்கள் சிதறண்டு போக, பகைக்கிறவள் சிதறண்டு போகத்தக்கதாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மை நிலைநிறுத்துவார், கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் நமக்கு வாக்கு அருளி நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அவர் உன்னத தேவன். ஆமென். அல்லேலூயா. அதனால் பயப்படாமல் இருங்க.